ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுப்பு கிரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஓட்ஸை வச்சு ஒரு ஹெல்த்தியான தோசை செய்யலாம். அதுக்கு 2 கப்பு ஓட்ஸ் எடுத்து வச்சுருக்கு, ஒரு அரை கப்பு உளுந்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கு, ஒரு அரை கப்பு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கு, அதோட ஒரு 1/4 கப்பு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கழுவிட்டு ஊற வைக்கணும். இப்போ அரிசியும் ஓட்ஸையும் பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. இப்போ உளுந்தம்பருப்பையும் சேர்த்தாச்சு, கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு நம்ம ஊற வைக்கணும். ஒரு 2-3 தரம் கழுவிடுங்க. ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு அதை கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி தோசை மாவு போகிறதுக்கு எடுத்து வச்சுக்கணும். இது ஒரு நைட் ஃபுல்லாக புளித்ததுக்கப்புறம் தான் நம்ம தோசை ஊற்ற முடியும். 8 மணி நேரமாச்சும் புளிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ ரெடியான மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்து கலக்கியாச்சு. இப்போ தோசை தவாவை அடுப்பில் வச்சு சூடு பண்ண வச்சுருக்கு. நல்லா சூடானதுக்கப்புறம் வெங்காயத்தை எண்ணெயை தொட்டு நல்லா இப்படி தேய்ச்சோம்னா, நறுக்கின வெங்காயம் இது தேய்ச்சோம்னா நமக்கு தோசை ஒட்டாமல் வரும். சூடு ஒரே அளவாக இருக்கும். இப்போ தோசை மாவை எடுத்து தவாவில் ஊற்றி ஒரே அளவு திக்னஸில் நல்லா லேசாக இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயை ஊற்றணும். கொஞ்சம் எண்ணெய் எடுத்து ஊற்றிடலாம். ஊற்றி ஒரு நல்லா வேக விடணும். ஒரு சைடே நல்லா வெந்துடும் மூடி வச்சோம்னா. இல்லைன்னா ஒரு நிமிஷம் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இப்படியே வச்சு மூடி போட்டு வேக வச்சோம்னா ஒரு சைடே வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துக்கலாம் தோசையை. பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசையை எடுத்துடலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப செய்கிறது ஈஸி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஹெல்த்தியான ஓட்ஸ் தோசை. இதுக்கு தொட்டுக்க தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, வெங்காய சட்னி இதெல்லாம் நல்லாயிருக்கும். சாம்பாரும் நல்லாயிருக்கும். இந்த தக்காளி சட்னியோட ரெசிபி முதலே நம்ம சேனலில் போட்டிருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டால் பார்த்துக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.